ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்ஆர் இகாமர்ஸ் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இகாமர்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அமேசான் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதில் வந்து நம்ம கீவேர்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கணும். அதே சமயம் அந்த கண்டென்ட் வந்துட்டு கஸ்டமருக்கு புரிகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் உங்களோட கஸ்டமருக்கும் இருக்கக்கூடிய பிரிட்ஜு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிங்க அதைய. ஏன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது தான் உங்களோட கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, யாராவது கஸ்டமர் வரும்போது உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, இதில் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, இதனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் ஆகும், மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது, ப்ரைஸ் வைஸாக எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டோரை ரீச் பண்ணி கஸ்டமர் கேட்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ சேம் லைக் தட் நம்ம வந்து அமேசான் ஆன்லைனில் சேல் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேச முடியாட்டியும் இந்த மாதிரி கண்டென்ட் மூலமாக நம்ம அதை வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம எழுதும்போது அது கூட நம்ம வந்து கீவேர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அமேசானோட சர்ச் பாக்ஸில் கஸ்டமர் வந்து கீவேர்டை சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு சர்ச் வால்யூம் இருக்கும். இப்போ ஒரு கீவேர்டு இருக்குது அப்படின்னா, இப்போ யோகா மேட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதே கீவேர்டை ஒரு 1000 பீப்புள் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா டூயல் லேயர் யோகா மேட் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட சர்ச் வால்யூம் 800 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு சர்ச் வால்யூம் இருக்கும், எத்தனை பேர் அதை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எதில் வந்து நிறைய சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்டு அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கு காம்படிஷனும் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து அதே சமயம் உங்களோட காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்டையே நிறைய பேர் சேல் பண்ணலாம். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ சேம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் யார் இது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அவங்களோட கீவேர்டையும் எடுத்து அதை வந்து நம்ம கண்டென்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். பட் அந்த கண்டென்ட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, அது கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். கீவேர்ட்ஸ்க்காக நம்ம கண்டென்ட் எழுதக்கூடாது, கண்டென்ட்டுக்குள்ளே தான் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை கன்வெர்ட்டிங் கண்டென்ட் வந்து எப்படி உங்களோட அமேசான் ப்ராடக்ட்டு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்க அப்படின்னா Helium 10 அண்ட் ChatGPT. இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் ரைட் பண்ண தெரியல கண்டென்ட் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி எந்த கீவேர்டில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட ப்ராடக்ட்டை அமேசானில் சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் நேமை ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வந்து போட்டு சர்ச் பண்ணுங்கள் அமேசான் கஸ்டமர் அக்கௌண்ட்டில். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் மட்டும் இல்லை, மற்றவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு இதில் விசிபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நிறையா ப்ராடக்ட்ஸ் வருதுங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பர்டிகுலர் ஏசினை மட்டும் காப்பி பண்ணி செரப்ரோவில் போய் கீவேர்ட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அந்த கீவேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏசின் காப்பி பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ராடக்டில் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ஏசின்ஸை ஸ்கிப் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் டேக் அப்படிங்கிறது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆர்கானிக்காக வர ப்ராடக்ட்ஸோட ஏசினை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக வரக்கூடியது, இங்கே எங்கேயுமே ஸ்பான்சர் டேக் வந்து இல்லை. ஸோ இந்த ஏசின் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிக்கும். தென் Helium 10 போயிட்டு டூல்ஸ் அப்படிங்கிறதுல செரப்ரோ அப்படின்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் ப்ராடக்டை காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 10 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் காப்பி பண்ணும்போது இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராடக்ட் உங்கள் ப்ராடக்ட்க்கு சிமிலராக இல்லை அப்படின்னா அதை வந்து காப்பி பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு வுட்டன் மெட்டீரியல். இப்போ இதுவே வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, பிவிசி, இங்கே பாருங்கள் இது வந்து பிவிசி. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணாதீங்க, ஏன்னா கீவேர்ட் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக வரும். சிமிலராக இருக்கக்கூடியது பாருங்கள், இவங்க எல்லாமே இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டு, பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு, இதுலேருந்தும் நம்மளுக்கு கீவேர்டு கிடைக்கும். அதனால் நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்க்ளூட் வேரியேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கெட் கீவேர்ட்ஸுங்கிறத கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் கொடுத்த ஏசனில் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதோ எல்லா கீவேர்டுமே அதில் வந்து வந்துடும். இதில் சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 651 கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் கீவேர்டு
ரிலேட்டடாக இருக்கோ அதை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே மேலே போனீங்கன்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சர்ச் வால்யூம் அப்படிங்கிறதுல 500 அப்படிங்கிறது மினிமமில் கொடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னா மினிமமாக 500 சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் காமி அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ச் டைப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்கானிக் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க. இதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். இப்போதைக்கு அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு 68 ஃபில்டர்டு கீவேர்ட்ஸ் வந்து வந்துருச்சுங்களா. மேலே போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து இங்கே பொசிஷன் ரேங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுல ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே அப்ளை ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 கீவேர்ட்ஸ் ஃபில்டர் ஆயிடுச்சுங்களா. இப்போ வந்து நான் இந்த எல்லா கீவேர்ட்ஸையும் எப்படி ஃபில்டர் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். இங்கே எக்ஸ்போர்ட் டேட்டான்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு அசிஎஸ் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 30 கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீவேர்டையும் சர்ச் வால்யூம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். மற்றெல்லாம் வந்து எடுத்து விட்டுறலாம். நம்ம இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதில் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து chatgpt.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கீவேர்ட்ஸ் இருக்குது. இதில் சம் கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிற கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக பார்த்து ரிமூவ் பண்ணணும். இல்லைனா அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கண்டென்ட் வரும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச் அப்படின்னு இருக்கும். ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இதில் ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் இதை கொடுத்துட்டு உங்களோட ப்ராடக்டோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆன் அமேசான் காப்பி ரைட்டிங் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யூஸிங் த ஃபாலோவிங் கீவேர்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சோம்ல அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அகைன் வந்துட்டு இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்டிமைஸ்டு அமேசான் லிஸ்டிங் கண்டென்ட் ஃபார் மை ப்ராடக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து நம்ம சம் அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 200 கேரக்டர்ஸ் தான் லிமிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து 200 கேரக்டர்ஸ் டைட்டில் இருக்கணும். ப்ரைமரி கீவேர்ட்ஸ் வந்து நேச்சுரலாக அந்த டைட்டிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் 5 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து வேணும். அண்ட் ஈச் புல்லட் பாயிண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸும் வந்து ஈச் புல்லட் பாயிண்ட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கீவேர்ட் ரிச்சாகவும் இருக்கணும். ஆல்சோ வந்து ரீட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் அண்ட் என்கேஜிங் டிஸ்கிரிப்ஷன் ஹைலைட் ப்ராடக்டோட மெயின் ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் ஹைலைட் பண்ணி எமோஷ்னல் அப்பீலோட நீங்கள் வந்து நேச்சுரலாக எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு சப்போஸ் இங்கிலீஷில் அது கரெக்டாக வரலனாலும் நீங்கள் தங்கு இங்கிலீஷ்லேயே நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்டில் ஏதாவது ஃபியூச்சர் பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் ஹைலைட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதில் உங்களோட ப்ராடக்ட்டோட என்னென்னலாம் ஃபியூச்சர் ஹைலைட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஹைலைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹைலைட் நீங்கள் ஆட் பண்ணலன்னா ChatGPTயே உங்களோட ப்ராடக்ட் இமேஜ் வச்சு அதுவே ஏதோ ஒரு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறத போட்டு உங்களோட ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கண்டென்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாரீ சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஹைலைட்ஸ்ன்னு போட்டுட்டு அது வந்து என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு என்ன பெனிஃபிட் மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது என்ன அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் சொல்லுவோம். அது இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒரு சுடிதாரே இருக்குது அப்படின்னா நிறைய சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாமே ChatGPTக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுமோ சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதை வச்சு அது வந்து கண்டென்ட் எழுதிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கிடச்சிருச்சு. ஆல்சோ வந்து புல்லட் பாயிண்ட்ஸும் வந்துருச்சு, டிஸ்கிரிப்ஷனும் வந்துருச்சு. நம்ம கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து கண்டென்ட் எழுதியிருக்கு. இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டைட்டிலில் நீங்கள் ஒரு பிராண்ட் சேல் பண்ணுறீங்க, பிராண்ட் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிராண்டோட நேம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எம்ஆர்இகாம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்னா எம்ஆர்இகாம் ப்ரீமியம் விக்கர் பேஸ்கெட் ஃபார் மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டைட்டிலில். ஸோ இது வந்து 200 கேரக்டர்ஸ்க்குள்ளே லிமிட்டும் இருக்கணும். ஸோ அது பிராண்ட் நேம் யூஸ் பண்ணும்போது லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இதிலிருந்து ஏதாவது ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று எடுத்துட்டுருங்க. இப்போ இந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆல்சோ வந்து எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. ChatGPT கொடுக்கறத நீங்களும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம கொடுத்த அந்த ஃபியூச்சர் ஹைலைட் பண்ணி இதில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டென்ட் எழுதணும்.
இப்போ வந்து சர்ச் டைம்ஸும் அதே வந்து இங்கே கொடுத்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதுவும் வந்து 200 கேரக்டர்ஸ் லிமிட்குள்ளே இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ரீச் 200 கேரக்டர்ஸ் லிமிட்டை தாண்டிருச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட்ஸ் வேர்ட்ஸ் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்கெட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பேஸ்கெட் அப்படின்னு இருக்குது, இங்கேயும் பேஸ்கெட் இருக்குது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அது நம்மளுக்கு மீனிங்காக வரல அப்படின்னாலும் பரவாயில்ல. கீவேர்ட்ஸில் வந்து அது எல்லாமே ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி கமா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி செரெப்ரோ ஹீலியம் 10 இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீலியம் 10ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000 மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3லேயுமே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனுக்கு அண்ட் பிபிசி கேம்பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேம்னோ இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் இ-காமர்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.